நண்பா நண்பா சொல்லு நண்பா. ஒரு நிமிஷம் நண்பா, எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க என்ன விஷயம்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாவம் பண்ணுறேன், அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுறேன். சரி இப்போ உலகத்தில் இருக்க மனுஷங்களும் அதே பாவம் தான் பண்ணுறாங்க, சரி. ஆனால் பாவ மன்னிப்பு கேட்கறது கிடையாது. ஆனால் அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க. அப்படியா? அப்புறம் ஏன் நான் மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கணும்? சரி, இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லட்டா? ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அதுக்கு சம்பளம் கிடைக்குதா கிடைக்கலையா? கிடைக்குது. அந்த மாதிரி தான் நீங்க பாவம் செய்யறப்ப உங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். என்னன்னு தெரியுமா? என்னது? என்னது அப்படின்னா மரணம். அதாவது வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எப்பப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்போ மரணம் அப்படின்ற ஒரு சம்பளம் என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். சரி, இந்த மரணத்தை எப்படி நம்ம வாழ்க்கையை விட்டு போக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் ஜலமும் நம்மளை கழுவ கழுவ இந்த மரணம் அப்படின்ற காரியம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகழ்து. எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில பலியாகிறப்போ மரணம் என்கிற அந்த பிசாசு என்ன பண்ணிட்டாருன்னா சாகடிச்சிட்டார். ஓகேயா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து என்ன கேளு, பாவ மன்னிப்பு கேளுன்றாரு. உலகத்துல எல்லாரும் ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லி நம்மளும் ஜாலியா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் தான் நண்பா ஆண்டவர் சொல்றாரு, அனுதினமும் அவர் சமூகத்துல உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். சரியா? புரிஞ்சா? இப்போ புரிஞ்சு, நான் இப்பயே போய் பாவ மன்னிப்பு கேட்குறேன். சரி, ஓகே நண்பா. சரி, பாய். நண்பா ஒரு நிமிஷம், சொல்லுங்க. பாவத்தை விட்டு எப்படி வளரி வர்றது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லிட்டு போங்க. அத நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே, ஓகே பாய்.